ஸோ அவங்க வந்துட்டு சர்ஜரிக்கு வந்து அவங்கக்கிட்ட நிறைய பணம் தேவைப்பட்டுது. அவங்களால வந்து தர முடியாது. அதுவும் இல்லாமல் சர்ஜரிக்கு அப்புறமும் உங்களுக்கு பெயின் வந்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க அக்குபஞ்சரிஸ்ட் என்கிட்ட தான் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு 10 சிட்டிங்லேயே அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்னஸ் எல்லாம் போயிடுச்சு. நம்னஸ் போன பிறகு வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 2 மாதம் கண்டினியூ பண்ண வச்சோம், வீக்லி ட்வைஸ். அப்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரியே தேவைப்படலை, சர்ஜரியே பண்ணலை. இப்பயும் அவங்க வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க. நான் சொன்ன அட்வைஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நிற்காதீங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டூலோ சேரோ போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நின்று ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் உட்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். காரணம் அவங்க வயதும் அவங்களுக்கு வந்து 60க்கு மேலே. ஸோ அப்போ போன் டீஜென்ரேட் ஆகும். அப்போது அடிக்கடி அவங்களுக்கு வந்துட்டு கால்சியம் எல்லாமே தேவைப்படும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பூரணமாக செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து சர்ஜரியே தேவைப்படாது. அதனால் சர்ஜரின்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தயவு செஞ்சு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லபடியாக வாழலாம்.